அரசியலில் புதிய திருப்பமாக சசிகலா அம்மையார் என்ட்ரியா இருக்காங்க. இன்னைக்கு புதிய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கட்சி பேர் இன்னும் அறிவிக்கலை. இதில் சில சென்சிட்டிவான விஷயங்களை கவனிக்கணும். அவர் பேசின விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க பப்ளிக்கில் வந்து சொல்லும்போது தான் அது நம்பப்படும். சசிகலா அம்மா வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அவங்க எப்படி இறந்தாங்க, அதன் பிறகு என்ன நடந்தது, ஓபிஎஸ் தர்ம யுத்தம், அதுக்கப்புறம் அவங்க சிறை சென்றது, அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அந்த துரோகங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசினாங்க. அது அவங்க பேசும்போது தான் மக்களுக்கு நம்ப முடியும், புரியும். இது வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ இல்லை மற்ற யாரும் சொன்னாலும் அது நம்பகத்தன்மையாக இருக்காது. அந்த வகையில் சசிகலா அம்மையார் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார் என்று தான் சொல்ல முடியும். ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒரு அரசியல்வாதி அரசியல் பண்ண முடியாது. அதாவது மக்கள் எல்லாரும் முட்டாளு, நம்ம வந்து ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. திரு பழனிசாமி அவர்கள் ரொம்ப யோக்கியமான அரசியல் பண்ணாரோ இல்லை, நான் ஒரு சாதாரண ஆளுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. அரசியலுங்கிறது குறைந்தபட்ச நேர்மை இருக்குது, நாணயம் இருக்கணும். சும்மா கண்டவெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு அரசியல் ஒன்றும் தவறான தொழில் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி முதலமைச்சரானார், அவர் அரசியல் போக்கு என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சசிகலா அம்மா மூலமாக அதை சொல்லும்போது தான் அது மக்களுக்கு வெளிச்சமாக படும். அப்படி சசிகலா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு அவர் தொந்தரவு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி செஞ்சிருக்காருங்கிறது இன்னைக்கு தெரியுது. காலில் போய் விழுந்து முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு ஒருத்தருக்கு இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் துரோகம் பண்ண முடியுமான்னா மனித ஜென்மமே கிடையாது. அது ஜெயிலில் போயிட்டாங்க, அது ஜெயலலிதா அம்மா மேலே உள்ள வழக்கு, இவங்களை சேர்த்துட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க, ரைட்டு. அது எடப்பாடி பழனிசாமினா யாருன்னே தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அவரை போய் முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டாங்க. குறைந்தபட்ச நன்றியாவது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும்ல. அப்போ அவங்க சிறையில் இருந்தப்போ இங்கேருந்து அவங்கள வந்து அதிகாரிகள் மூலமாக இங்கே உள்ள பவரை பயன்படுத்தி நிறைய நெருக்கடி கொடுத்துருக்கிறதாகவும் சசிகலா அம்மா சொல்லிடுறாங்க. சிறையில் இருக்கும்போதே இங்கே உட்காருங்க, இங்கே நிற்கணும், போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு டைட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன, நடராஜன் அவர்கள் ஒரு சிறந்த ஆலோசகராக, அதாவது ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவர், அதிமுக வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர், தமிழர்கள் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய ஒருத்தர், குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு மிகவும் பிடித்தவர், அவர்களுக்காக போராடியவர். அவர் உடல்நலக்குறைவாக இருக்கிறாரு. அவருடைய மனைவிங்கிற முறையில் ஒரு தமிழ் கலாச்சாரம், ஒரு பண்பாடு இருக்குது, உணர்வு பூர்வமாக இருக்குது. சொந்த கணவரை உடல்நிலை சரியில்லை, அதை பார்க்கணுங்கிறப்ப அதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது மனித ஜென்மமே கிடையாது. என்ன உனக்கு அவ்வளோ என்ன உங்களுக்கு வந்து அப்படி ஒரு திமிரு, அப்படி திமிரு உள்ள ஆள், அப்படி ஒரு ரொம்ப வைராக்கியம் உள்ள ஆள், மக்களை வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி முதலமைச்சராகணும். காலில் விழுந்து முதலமைச்சராகினது உலகத்துக்கே தெரியுமே. சரி, அதை முடக்கி பண்ணிட்டாரு. அது ஒரு எடப்பாடி பழனிசாமி செஞ்ச தவறு இல்லை, இது மன்னிக்க முடியாத தவறுங்க. இது மனித நாகரிகமே கிடையாது, மனித லிஸ்ட்லேயே கிடையாது, ரைட்டு. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அவர் இறந்துடுறாரு, நடராஜன் ஐயா. அப்போது இறக்குறப்பவும் இவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்க பரவல் வர்றாங்க, 15 நாள் தான் முறை. ஏன்னா அந்த காரியம் ஒன்று பண்ணுவாங்க 16வது நாள், அது தமிழருடைய கலாச்சாரம். அது எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அந்த கலாச்சாரம் இருக்கா என்னன்னு தெரியல. அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறந்து ஒரு 16வது காரியம் கூட பண்ண முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருந்தா தான் அந்த வழி என்னன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அந்த பதவி போத இல்லீகலாக போய் அபகரிக்கிற புத்தி ரொம்ப சீப்பான புத்தி. இன்னைக்கு சசிகலா அம்மா பேசுனது இது மக்கள் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தரங்கட்டவர் அப்படிங்கிறதுக்கு நல்லாவே அவங்க பேசிட்டாங்க. அது என்ன, ஒரு இறப்பு கூட வர முடியாமல் தடுக்கிறதுக்கு நீ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்கு. அதான் இவ்வளவு நாள் சொல்லாம அவங்க இவ்வளவு பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம்தான்.
கட்சியின் நலன் கருதி சரி இவர் மேல ஒரு அவதூறை பரப்பக்கூடாது, அவதூறு கிடையாது உண்மை. பட் இருந்தாலும் கட்சிக்காரரு, கட்சி சிஎம் இருந்தவருங்க அந்த மரியாதை கண்ணியத்தை காப்பாத்தினாங்களே 8 வருஷம். சரி அதை அந்த மாதிரி அப்போவாது சரி இவர் என்னன்னா வெளியில சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்லாம இருந்ததை சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு, அட்வான்டேஜா எடுத்துக்கிறது. அது ஒரு கிரிமினல் புத்தி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம பொறுமையா போக போக ஏறி உதைக்கிறது. அப்படி எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு உடைச்சு விட்டாங்க. சரி 5 நாள் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அப்போ கூட போயஸ் கார்டில் தங்கக்கூடாது, வேற எங்கேயாவது தங்குங்க. ஒரு பெண்ணை அதுவும் ஒரு அதிகாரத்தில் இருந்தவங்க, அதுவும் ஜெயலலிதா அம்மா கூட ஒரு மரியாதையா இருந்தவங்க, ஒரு மிகப்பெரிய சமூகம், முக்குளத்தூர் தேவர் சமூகத்துடைய அதிமுகவுடைய தலைமையா பார்க்கப்பட்ட சசிகலா அம்மாவை எந்த அளவுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தன் அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது சும்மா கடந்துலாம் போக முடியாது, கடந்தே போக முடியாது. இது வழக்கு போட்டிருக்கணும். ஒரு பெண் உரிமை வழக்குலாம் இருக்குல்ல, நிறைய பெண் கொடுமை வழக்குலாம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வழக்கு போட்டிருக்கணும் அவர் மேல. ரொம்ப பொறுமையா இருந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க இங்கே சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டு அப்புறம் போறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்குறாரு. இன்னொன்று சொல்றாங்க, விடுதலை ஆகி வந்துட்டாங்க, வரும்போது கூட அதிமுக கொடி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தடுத்திருக்காரு. அப்படி வந்தா அரசு பண்ற மாதிரி அப்படின்னு. மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அங்கே அரசு பண்ணியிருந்தா அந்த ஆட்சி கவுந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமியை அப்பவே ஆப்பு வச்சு முக்குளத்தூர் தேவர் சமூகம் அனுப்பியிருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கும். சரி, ஏதோ தப்பிச்சிட்டாரு அவர், நல்ல நேரம், அந்த நேரம் தப்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள வரவேற்பு பெருசாக இருந்தது. அந்த டைம்ல இவங்க அரசியல்ல 2021 அப்போவாது சுதாரிச்சுக்கிட்டு எடப்பாடிக்கு எதிராக களத்தில் இறங்கியிருந்தாங்கன்னா அன்னைக்கு எடப்பாடி அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பார். இன்னைக்கு அட்ரஸ் இல்லாத ஆள் தான். இன்னைக்கு பேசுறாருல, இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, இதுவே இல்லாம போயிருக்கும். சரி, இவங்க அப்பவும் பொறுமை காக்குறாங்கல்ல, ஒரு பெண்ணா இருந்து அந்த கட்சியை காப்பாற்றணும், அந்த ஜெயலலிதா ஆட்சி நிலைக்கணும்னு சொல்ல அந்த எண்ணத்துல தானே அமைதியா இருக்கிறாங்க. அந்த நன்றி எடப்பாடிக்கு இல்ல. சரின்னு வந்தாச்சு. சரி, தேர்தலை விட்டு ஒதுங்குறாங்க. தேர்தலை விட்டு அப்ப இது வரைக்கும் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி நல்லவரா கெட்டவரா? எடப்பாடி பழனிசாமியோட குடும்பத்தை சேர்ந்த அவர் பையனோ, அவர் சம்சாரமோ, இல்லை அவங்க உறவினர்களோ, இல்லை அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களோ, மனச்சாட்சியோட யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இதெல்லாம் ஒரு கரெக்டா? இது ஒரு மனிதநேய செயலா? இதுக்கு நீ என்ன காலில் விழுந்தது? நீ வரலாறு பேசுமே. நாய் மாதிரி தவழ்ந்து போய் காலில் விழுந்து பதவி வாங்கின உனக்கு எதுக்கு இவ்வளவு இருமாப்பு? அந்த தரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படிங்கிறது தான். ரெட்டலையை கொடுத்து அதிமுக கட்சியை கொடுத்து வெற்றி பெறதுக்கு யோக்கியதெல்லாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை காயப்படுத்தியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருச்சு. அவருடைய முகத்திரையை கிழிச்சிருச்சு. ஒரு மனித தன்மை கிடையாது, தலைவனுக்கான எந்த அருகதையும் கிடையாது, ஒரு புலமையான பேச்சு கிடையாது, நேர்மை கிடையாது, நேர்மையான வழியில உயர் பதவிக்கு வந்தது கிடையாது. அப்படி வந்தாலும் தூக்கி விட்டவங்களுக்கு நன்றியோட இருக்கிறது கிடையாது. ஒட்டுமொத்தல அரசியல்ல மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவருடைய முகத்திரையை இன்னைக்கு சசிகலாமா கிழிச்சிட்டாங்க. இனி வரும் காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் இந்த 2026 தேர்தலை அதோட அது க்ளோஸுக்கு வந்துடும். அது க்ளோஸ் ஆயிரும். டிடிவி தினகரனுக்கு இதையாவது சுதாரிச்சுக்கிட்டு இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கிறதோ அதை வச்சு அரசியல் பேசினா டிடிவி தினகரனையும் காரி துப்பிட்டு போயிடுவாங்க மக்கள். அரசியல் இவ்வளவுதாயா, நீனும் ஒரு துரோகிதான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ டிடிவி தினகரன் அதை எப்படி நாசுக்கா கடந்து போக போறாரு, அவர் மரியாதையை எப்படி காப்பாற்றிக்க போறாரு அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். பட் சசிகலா அம்மையோட இந்த வருகை, எடப்பாடி பழனிசாமி தனக்கு செய்த அந்த கொடுமைகள், இது முக்குளத்தூர் சமுதாய மக்களில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எடப்பாடி மீது. பொதுவான மக்கள் மீதும் பெண்கள் மத்தியிலும் ஒரு அனுதாபத்தை சசிகலா அம்மையார் மீது ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இது அதிமுகவுக்கு, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு 2026 தேர்தல் பெரிய ஒரு அடியாக இருக்கும்.